வணக்கம் நேயர்களே. இன்றைய காணொளியில் வாராகி அம்மன் பற்றியும் அவர் தோன்றிய வரலாற்றை பற்றியும் அவரின் சிறப்புகளையும் அவரை வழிபாடும் முறைகளை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். வாராகி அம்மன். வாராகி என்பது இந்து சமயத்தின் 4 முக்கிய வழிபாட்டு நடைமுறை பிரிவினர்களான சைவம், பிராமணியம், வைணவம், சாக்தம் ஆகியோரால் வணங்கப்படும் ஒரு தெய்வமாகும். பொதுவாக இரகசியமான வாமமார்க்க தாந்திரிக நடைமுறைகளை பயன்படுத்தி வாராகியை இரவில் வழிபடும் வழக்கம் உள்ளது. இவர் பார்வதியின் காவல் தெய்வமாகவும் சப்த கன்னியரில் ஒருவராகவும் அறியப்படுகிறார். பௌத்த தெய்வங்களான வஜ்ரயோகினி மற்றும் மாரிச்சி ஆகியவை இந்து தெய்வமான வாராகியிலிருந்து தோன்றியவை ஆகும். வாராகியின் தோற்றத்தை பற்றி பார்ப்போம். வாராகி விஷ்ணுவின் வாராக அவதாரத்தின் அம்சமாவார். இவர் வாராகம் என்னும் காட்டுப்பன்றி முகமும் 8 கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டவராவார். இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி எருமை மீது அமர்ந்திருக்கிறார். 8 வாராகிகள் மகாவாராகி, ஆதிவாராகி, ஸ்வப்ன வாராகி, லகு வாராகி, உன்மத்த வாராகி, சிம்ஹாருட வாராகி, மகிஷாருட வாராகி, அஸ்வாருட வாராகி என்போர் 8 வாராகிகள் அஷ்டவாராகி என்று அழைக்கப்படுகிறார்கள். மார்க்கண்டேய புராணத்தில் காணப்படும் தேவி மகாத்மியத்தில் உள்ள சும்ப நிசும்பன் புராணத்தின்படி சப்தகன்னியர்கள் போன்ற பெண் கடவுளர்களின் தோற்றம் சக்தியின் வடிவமாக கடவுளர்களின் உடல்களிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. அவர் வாராகாவிலிருந்து உருவாக்கப்பட்டது என்று வேதங்கள் கூறுகின்றன. இப்பெண் தெய்வம் ஒரு பன்றியின் முகத்தையும் ஒரு சக்கரத்தை கையில் ஏந்தியவாறும் காணப்படுகிறது. மேலும் மற்றொரு கையில் இருக்கும் வாளால் போரிடுவதை காண முடிகிறது. வேதத்தில் விவரிக்கப்பட்ட போருக்கு பிறகு சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மன் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தத்தை குடித்துவிட்டு நடனமாடுவதாக சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இரத்த பீஜா என்ற அரக்கனை கொன்றது குறித்து தேவி மகாத்மியத்தின் பிந்திய அத்தியாயத்தின்படி முக்கிய போர்வீர தெய்வமாகிய துர்க்கை சக்திகளை தன்னிடமிருந்து உருவாக்கி அவர்களின் உதவியுடன் அரக்கனை படுகொலை செய்கிறார். சும்பா என்ற அரக்கன் துர்காவை நேருக்கு நேரான போருக்கு சவால் விடும்போது அவள் சப்த கன்னியர்களை தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறாள். வாமன புராணத்தில் தெய்வீக தாய் என போற்றப்படும் சண்டிகாவின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சக்திகளில் ஒருவரான வாராகி சண்டிகாவின் முதுகிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. மார்க்கண்டேய புராணம் வாராகியை வரங்களை அள்ளி தருபவராகவும் வடக்கு திசையின் அதிபதியாகவும் புகழ்ந்துரைக்கிறது. பாடலில் இந்த சக்திகள் திசைகளின் பாதுகாவலராக அறிவிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் வாராகி ஒரு எருமையின் மீது சவாரி செய்பவள் என்று விவரிக்கப்படுகிறார். தேவி பகவத புராணத்தில் வாராகி மற்ற சக்திகளுடன் துர்கா எனப்படும் ஆதிபராசக்தி தெய்வங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ரக்தபீஜ அரக்கனை வதம் செய்யும் புராணத்தில் வாராகி ஒரு பன்றி முக வடிவம் கொண்டவர். மேலும் ஒரு சரளத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது பேய்களை தனது தந்தங்களை பயன்படுத்தி சண்டையிடுவதாக விவரிக்கப்படுகிறார். வாராக புராணத்தில் ரக்த பீஜாவின் கதை மீண்டும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ஒவ்வொரு சக்தியும் மற்றொரு சக்தியின் உடலிலிருந்து தோன்றும். விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவின் பின்புத்திலிருந்து சேசன் நாகா விஷ்ணு தூங்கும் பாம்பு படுக்கை வாராகி தோன்றியதாக கூறப்படுகிறது. வாராகி அதே புராணத்தில் பொறாமையை அசூயா குறிப்பதாக கூறப்படுகிறது. மற்ற புராணம் வாராகியின் தோற்றத்தை பற்றி வித்தியாசமான கதையை சொல்கிறது. வாராகி மற்றும் பிற சக்திகள் சிவனால் உருவாக்கப்பட்டு உள்ளது. சிவன் அந்தகாசூரன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக இவர்களை தோற்றுவித்தார் என்று இந்த புராணத்தில் கூறப்படுகிறது. அந்தகாசூரன் எனப்படும் அரக்கன் இரத்த பீஜ அரக்கனைப் போல அவனுடைய இரத்த துளிகளிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் வலிமை உடையவன். ஆதலால் அந்தகாசூரன் அழிப்பதற்கு சிவன் வாராகியின் உதவியை பெற்றார் என இக்கதையில் சொல்லப்படுகிறது. சப்த கன்னியர்களில் ஒருவராக உள்ள வாராகி அம்மனை வழிபடும் கோயில்களை தவிர வாராகி அம்மனை பிரதான தெய்வமாக வணங்கப்படும் குறிப்பிடத்தக்க கோயில்களும் உள்ளன. தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதியாக உள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் செங்கப்பள்ளியில் அருள்மிகு செரை கன்னிமார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காலமேடு என்னும் ஊரில் அஷ்டவாராகி கோயில் உள்ளது. இக்கோயில் உலகிலேயே வாராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாக கருதப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் வாராகி வழிபட்ட தலமாக அறியப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்னும் ஊரில் சப்தமாதாக்கள் செல்லியம்மன் என்னும் பெயரில் கோவில் உள்ளது. இங்கு வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் பூஜை மற்றும் மகாயாகம் நடைபெறும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள தம்புலாபுரம் என்கிற நரிப்பட்டி என்ற ஊரில் வாராகி அம்மன் கோவில் உள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சப்தமாதா தனி சன்னதியாக சப்தமாதாக்களுடன் வாராகி அம்மன் உள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்ற ஊரில் உத்தரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோயிலுக்கு
200 மீட்டர் தொலைவில் வாராகி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது. இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொக்குவில் மேற்கு கொக்குவில் என்ற ஊரில் வாராகி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது. திருச்சி எழுநரல் அருள்மிகு லட்சுமி கணபதி ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஸ்ரீ சக்தி வாராகி அம்மன் கோவில் உள்ளது. இனி வாராகி அம்மன் வழிபாடு முறைகளை பற்றி பார்ப்போம். தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டிலிருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும், அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும், அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது. வாராகி அம்மன் மந்திரம். சப்தகன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் அருளை பெற்று தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரும் சாம் வாராகி கன்யகாயை நம எனும் வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபமேற்றி 100 முறை துதித்து வருபவருக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வறுமை ஒழியும், காரிய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும். வாராகி அம்மன் கனவில் வரும் பலன்களை பற்றி பார்ப்போம். ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். இப்படி வாராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்களை அனைத்தையும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்று அர்த்தம். ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும், அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன. வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்பதை பற்றி பார்ப்போம். வாராகி அம்மன் சக்தி வடிவானவர். தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாகிய வாராகி அம்மன் திகழ்கிறார். தீயவற்றை அழிக்கும் முக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வாராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர். எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர். இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம். வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்மா சக்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாராகி அம்மன் படம் வைத்து வழிபட வேண்டும்.